மச்சான் சேடு பூத கண்ணாடி வழியாக டைமண்டை பார்க்குறான். பெருசு பெருசாக தெரியும். இதுதான் கரெக்ட் டைம். ரேட்டு பேசுரு. 3 லட்சம். ரவுண்டா 5 ரூபான்னு கேளு. ஜாங்கிரி முஞ்ச ஏமாறானா பார்க்கலாம். 5 lakhs. நை பாபா 3 லட்சம். இதுதான் ஏன் ஃபைனல் ஆஃபர். ஓகேனா சொல்லுங்க. ஒத்துக்கலாமா? ஓகே சார். கரெக்ட். இதில் மொத்தம் 30 பீஸ் இருக்கா. ஸோ 90 லட்சம். சார் ஒரு பீஸ் 3 லட்சம் ரூபாவா? மொத்தம் 90 லட்சம். நோ மோர் பார்கெனிங். ஓகேனா வச்சுட்டு போங்க. இல்லைன்னா எடுத்துட்டு 90 lakhs. ஓகே சார். இட்ஸ் ஓகே. என்னடா பண்ற மச்சான்? சினிமாலாம் மேலே பணம் வச்சுட்டு கீழே செங்கல் வச்சு ஏமாத்துவானுங்களா? அந்த மாதிரி கணக்கு செக் பண்ணி பார்த்தேன். பட் பண்டாரி செட் ஜென்யூன் மச்சான். புது கட்டாக கொடுத்துருக்கான். எவ்வளோ பணம் வச்சு என்னடா பண்ண போகிறோம்? முதல்ல 2 ஜெட்டி வாங்கணும் மச்சான். பழைய ஜெட்டிலாம் ஜெல்லி கண்டி மாதிரி ஓட்டே ஆகி போச்சுடா. டேய், இந்த காசு வச்சு முதல்ல நாம சொந்தமாக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிப்போம்டா. தப்பு பண்ணுறவங்களாம் நம்ம பேப்பர் பார்த்து பயப்படணும். அப்படின்னா முதல்ல நம்ம தான் பயப்படணும். ராங் ரூட்டில் வந்த பணமாக இருந்தாலும் நல்ல வழியில் தான் செலவு பண்ண போகிறோம். நீ நல்ல வழியில் செலவு பண்ணு, இல்லை நாகர்கோயிலுக்கு போகிற வழியில் செலவு பண்ணு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த பணத்தை நான் கட்டி பிடிச்சி தூங்கணும் மச்சான். முதல்ல நம்ம செய்கிற வேலையை நம்ம ரிசைன் பண்ணணும்டா. What is it? I have asked you to type liars and you have typed liars. Sorry, sir. What sorry? Hello, I am editor and publisher Murugaraj speaking. டேய் மங்கூஸ் மண்டையா. ஹலோ மச்சான், இவனை கொஞ்சம் அசிங்கமா திட்டேன். டேய் முருகராஜ், குருவி கட்டும் கூடு நீ ஒரு பால் குடுக்கறது பசு. 3 பேரும் மூஞ்சில விடுவோண்டா குசு. ஏய், நீ நடுப்பக்கம் நாகராஜ் தானே? இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டா. அத முதல்ல செய்டா. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் பிடிச்சோன்னு திட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த கூட கோரஸ் கொடுத்தானுங்களா, அதை நம்ம ஜேகேவும் சீனும் தான். அவனும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிடு. Sir, any problem, sir? कुछ नहीं, जाओ. நீ வேணா பாரு, இன்னும் 1 hourல ஆபீஸ் மொட்டை மாடில இருந்து தலை கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு போறான் மச்சான். ஹலோ மிஸ்டர் ஜேகே, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மதுமிதா ஏதோ பாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைமண்ட் வேணுமா, இல்ல கேட்ட இந்த பாட்டை திரும்பி கேட்கணுமா? ரூம் நம்பர் 2028 ஸ்டார் ரெசிடென்சி. இன்னும் 1 மணி நேரத்துல டைமண்ட் என் கைக்கு வரல. இப்ப கேட்ட குரல் கூட கேட்காது. டேய், என்னாச்சு? பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க. மதுவை கடத்தி வச்சிருக்காங்கடா. யாரு? அந்த டைமண்ட் கும்பல். டேய், அவனுங்க இன்னும் சாகலையா? அவனுங்க செத்துட்டானுங்க நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டுமாடா. இன்னும் 1 hourல டைமண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலனா மதுவை கொன்னுடுவேன்னு சொல்றான். ஐயோ போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்த பணத்தை காட்டி தான் காயத்ரி கன்வின்ஸ் பண்ணலாம் நினைச்சேன். இப்போ வேலை வரையும் ரிசைன் பண்ணியாச்சு. இப்போ என்னதான் பண்றது? போய் டைமண்ட்ஸ் அவன்கிட்ட ரிட்டர்ன் வாங்கிடலாம். டேய் மச்சான், மதுக்கு இவ்வளோ பணம் ஒருத்தரடா. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா.